அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் வக்ர நிவர்த்தி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜ யோகம் என்ற வகையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் வித்யாகாரகர் என்று அழைக்கப்படுகிறாரு. இப்படிப்பட்ட புதன் சூரியனை சுற்றி வருகிறாரு. சூரியனுக்கு சுமார் 1,60,00,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து சுற்றி வருகிறாரு. இது தன்னை தானே 24 மணி நேரத்தில் சுற்றி வந்து 88 நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறாரு புதன். புதன் கல்வி, மாமன், அத்தை, மைத்தனர்களை பற்றி அறிந்து கொள்ள புதன் உதவி செய்வாரு. புதன் ஒரு அலைகிரகம் எனப்படும். கல்வி, வித்தை, மாமன், அத்தை, மைத்துனர், நண்பர்கள், கணிதம், கபடம், கதைகள், சிற்பம், சித்திரம், நுண்கலைகள், நடிப்பு, சாஸ்திர ஞானம் ஆகியவற்றிற்கு காரணமாகிறாரு. சுபகிரக வரிசையில் புதனும் சேரும். ஆனால் புதனோடு பாவகிரகங்கள் சேர்ந்தால் பாவியாகிவிடும். புதன் அலிகிரகம். எந்த கிரகத்தோடு சேர்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தன்மை பிரதிபலிக்கும். கேட்டை, ஆயில்யம், ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களின் நாயகன் புதன். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதனுமே. புதன் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று சூரியனோடு சேர்ந்தால் புத ஆதித்ய யோகம் உண்டாகும். இதனால் கல்வி மூலம் பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தும். புதன் வித்யாகாரகன். கல்வி, வித்தை, தொழில் இவைகளின் மூலம் சிறப்பை ஏற்படுத்துபவர். நாடகம் மற்றும் நடன அமைப்புகளுக்கு புதனுடைய பலமே காரணமாக அமைகிறது. நகைச்சுவை, தத்துவம், நகைச்சுவை ததும்பும் நயமாக பேச்சு, பளிச்சென்ற உச்சரிப்பு, புத்தக வெளியீடு இவைகளுக்கு புதன் பலமே காரணமாக அமைகிறது. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் சிறந்த பேச்சுத்தன்மை இருக்கும். வித்யாகாரகன் புதன் கணிதம், லாஜிக், வைத்தியம், ஜோதிடம் ஆகிய அனைத்திற்கும் நாயகனாக விளங்குகிறாரு. நாடகம், நடனம், புத்தக பிரசுரம் ஆகியவற்றிற்கு புதனுடைய பலமே வேண்டும். உடலில் நரம்பு இவன். நரம்பு மண்டலத்தின் ஆதாரமும் புதனாக விளங்குகிறாரு. வடகிழக்கு புதனுக்குரிய திசை. புதன் ஜாதகத்தில் வலு பெற்றிருந்தால் ஜோதிட கலை கிடைக்கும். புதனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் காசியில் உள்ளது. திருவெண்காடு புதனுக்குரிய தலம். விஷ்ணு இவருக்கு அதிதேவதை. நாராயணன் பிரத்யதி தேவதை. மகரம் புதனுக்கு உகந்த ரத்தினம். உடலில் நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் திருவெண்காடு சென்று புதனை வழிபட நிவர்த்தி பெறலாம் என்பது ஐதீகம். இங்கே இவருக்கும் 17 தீபம் ஏற்றி 17 முறை வலம் வந்து புத பகவானை வழிபட்டால் திருமண தோஷம், புத்திர தோஷம் முதலியன நீங்கும் எனவும் கூறப்படுகிறது. இவருக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து வெண்காந்தல் மலர் சூட்டி பாசிப்பருப்பு பொடியில் காரம் சேர்த்து நிவேதனம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட புதன் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால், அதாவது ராசி கட்டத்தில் 12 வீடுகளில் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது புதன் 1ஆம் வீட்டில் இருக்க, அதாவது லக்னத்தில் இருந்தால் நல்ல புத்தி உடன் இருப்பார்கள். நல்ல பேச்சு இருக்கும். பேச்சின் இனிமை இருக்கும். நல்ல உலக விஷயங்களில் சிறந்த அறிவு இருக்கும். நல்ல சுறுசுறுப்பாகவும் நல்ல தோற்றப்பொலிவுடன் இருப்பார்கள். லக்னத்தில் இருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவியுடன் பிடிப்புடன் இருப்பார்கள். புதன் 2ஆம் வீட்டில் இருந்தால் பேச்சு நன்றாக இருக்கும். இவருடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். தந்தையிடம் இவருக்கு மதிப்பு இருக்கும். குடும்பம் சிறந்து விளங்கும். செல்வ வளம் நன்றாக இருக்கும். புதன் 3ஆம் வீட்டில் இருந்தால் இளைய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களுடைய இரட்டை பிறப்பு உள்ளவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஆயுள் இருக்கும். வியாபார நுட்பம் ஏற்படும். புதன் மிதுனம் ராசிக்கு கன்னி ராசிக்கும் அதிபதி. புதன் ஒரு இரட்டை கிரகம். இந்த ராசியில் பிறந்தவர்களை பற்றி பார்த்தீர்களானால் இவர்கள் உள் ஒன்று வைத்து வெளியொன்று மாதிரி பேசக்கூடியவர்கள். இரட்டை வேஷம் மிகுதியாக இருக்கும். நீங்கள் இவர்களிடம் போய் எத்தனை கேட்டாலும் உங்களிடம் ஒன்று பேசிவிட்டு உங்களுடைய நண்பர்களிடம் உங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள். புதனுடைய இயல்பு இது. மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் காமத்தில் மிகுதியான ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். அதனால் இவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பது தாமதமாகிறது. புதன் 4ஆம் வீட்டில் இருந்தால் நல்ல கல்வி
கல்வியாற்றலை தருவாரு. தாய் வழி மாமன் வகையில் உதவிகள் கிடைக்கும். வாகனம் வகையில் நல்ல வருமானம் வரும். ஒரு வாகனம் வாங்கினால் உடனே அடுத்த வாகனம் வாங்குவார்கள். புதன் 4ஆம் வீட்டில் இருந்தால் வீட்டை குடியிருப்பதால் வீடு வாங்கும் யோகம் புதனால் கிடைக்கும். ஒரு வீட்டை வாங்க ஏற்பாடு செய்தால் 2 வீடு வாங்குவார்கள். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். புதன் 5ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல கவிதை எழுதுவார்கள். நல்ல வேடிக்கையாக பேசுவார்கள். அரசாங்கம் மூலம் நல்ல பதவிகள் வரும். பெரியவர்கள் மூலம் நல்ல பதவி மரியாதை கிடைக்கும். நல்ல தந்திர வேலைகள் இவர்களுக்கு தெரியும். புதன் 6ஆம் வீட்டில் இருந்தால் மாமன் வழியில் இவர் மிக பிரபலமாக இருப்பார்கள். மாமனின் உதவி கிடைக்கும். 6ஆம் வீடு சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுவதால் விரோதிகள் வராமல் இருக்க வைப்பாரு. ஆனால் சச்சரவு இருக்கும். பேச்சு சில நேரங்களில் கலவரத்தை உண்டாக்குவது போல் இருக்கும். புதன் 7ஆம் வீட்டில் இருந்தால் நல்ல அழகான மனைவி அமையும். அவர் மூலம் வருமானம் வரும். வியாபாரத்தில் நல்ல நட்பு கிடைக்கும். கலைகளில் ஆர்வம் இருக்கும். நல்ல ஆயுள் கிடைக்கும். மாமன் மகள் கூட மனைவியாக வர வாய்ப்பு இருக்கிறது. அல்லது திருமண விஷயங்களில் மாமனுடைய உதவி கொண்டு திருமணம் வரும். அதேபோல் புதன் 8ஆம் வீட்டில் இருந்தால் கல்வியில் தடை ஏற்படும். மாமன் இருக்க மாட்டார்கள். அப்படியே மாமன் இருந்தாலும் அவர் மூலம் எந்த ஒரு பயனும் இருக்காது. புதன் நல்ல முறையில் இருந்தால் உயில் மூலம் சொத்து வரும். புதன் 9ஆம் இடத்தில் இருந்தால் செல்வம் நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இருக்கும். நன்றாக கவர்ந்தெழுக்கும் பேச்சு திறன் இருக்கும். நன்றாக உயர்கல்வி படித்திருப்பவர்களாக விளங்குவார்கள். உயர்கல்வியில் சிறந்த விளக்க உதவி செய்பவராக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். புதன் 10ஆம் வீட்டில் இருந்தால் அரசாங்க வேலையில் இருப்பார்கள். சொத்துக்கள் சேரும். ஏஜென்சி தொழில் லாபம் தரும். ஆடம்பர பொருட்கள் வீடு தேடி வரும். தொழில்கள் நிறைய செய்வார்கள். மாமன் மூலம் தொழில் அமையும். அறிவுக்கு முக்கியம் கொடுத்து செய்யும் தொழில் செய்யக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். புதன் 11ஆம் வீட்டில் இருந்தால் பெரும் பணக்காரராக இருப்பார்கள். பெண்கள் மூலம் வசதி வாய்ப்பு வரும். மூத்த சகோதரர் மூலம் வருமானம் வரும். நல்ல புத்திசாலி உள்ள நண்பர்கள் கிடைப்பார்கள். புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்தால் படிப்பறிவு இல்லாமல் போகும். வாழ்க்கையில் கஷ்டப்படுவார்கள். தோல்வியாதி உள்ள பெண்ணிடம் தொடர்பு இருக்கும். பெண்கள் மூலம் விரயம் ஏற்படும். நல்ல துப்பறியும் திறன் இருக்கும். வேலை சொன்ன பலன்கள் பொதுவானவையாக இருக்கும். புதன் நல்ல முறையில் இருக்கும் போது இந்த பலன்கள் நடைபெறலாம். புதன் கேட்டால் இதற்கு நேர்மாறான பலன்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்தது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று அங்கு வக்ர நிவர்த்தி பெற இருக்கிறாரு. இதன் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இப்போதைக்கு எல்லா விஷயத்திலும் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையோடு இருங்க. புதன் நல்ல முறையில் இருப்பதாலும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவான நிலையில் இருப்பதாலும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் கூட நிதானமாக செயல்பட்டால் சங்கடங்கள் நேராது அல்லது குறைவாகவே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. ராசியில் ராசிநாதன் ஆதரவாக இருந்தாலும் 2ஆம் இடத்தில் ராகுவும் 3க்குரிய செவ்வாய் சனியோடு இணைந்து ராசியை பலவீனப்படுத்துவதாலும் நீங்கள் எதையும் நிதானமாகவும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்தும் செயல்பட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாக்கிரதை தாங்க முக்கியம். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ஆலோசித்து ஒருவருக்கு இருவரிடம் அதை பற்றி ஆலோசித்து அதற்கு பிறகு முடிவெடுப்பது உங்களுடைய நலனுக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு சுட்டி காட்டுதுங்க. கும்பராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பொருளாதார ஏற்ற இறக்கங்களும் காணப்படுவதால அதிகப்படியான செலவுகளோ ஆடம்பர செலவுகளோ செய்யக்கூடாதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை ஜாக்கிரதையாக வைத்து கொள்ள வேண்டுங்க. வீட்டில் திருட்டு முதலிய சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாங்க. செவ்வாயும் சனியும் இணைந்து அஷ்டமத்தில் உள்ள கேதுவை பார்ப்பதால வண்டி வாகனங்களில் போகும்போது மிகவும் எச்சரிக்கை தேவைங்க. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. சுபகாரிய முயற்சிகள் இன்னும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கூடுமான வரைக்கும் கும்பராசினியர்கள் இந்த சுபகாரிய முயற்சிகளை ஆலோசிக்கும் போது வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு இந்த வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் இது மாதிரியான விஷயங்களை ஒத்தி போடுவது நல்லது. கும்பராசினியர்களுக்கு கிரக
கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமனை வணங்க, அனைத்தும் நன்மையாக விளையுங்க. அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.